பீப்பிள் கேமரால என்ன ஒரு போட்டோ எடுங்க. தூசி தூசியா இருக்கே, தூசி நிறைய இருக்கு. இந்த லென்ஸ இந்த பிரஷ வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த லென்ஸ்ல எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாரு. என்ன பண்ற டோரேமான்? நீ திரும்ப வந்துட்டியா? அது ரொம்ப ரேரான கேமரா தானே. எங்க காட்டு. முடியாது முடியாது, முடியாதுன்னு சொல்றேன். முடியாது, விடு. ஹே, இது பண்ணிடாத. இத நீ யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அட என்னப்பா, என்ன ஒரே ஒரு போட்டோ எடு. இந்த கேமரா பிரிட்டி பீப்பிள் கேமரா. இந்த கேமரா அழகா இருக்கிறவங்கள தான் போட்டோ எடுக்கும். ஓரளவுக்கு சுமாரா இருக்கிறவங்கள எல்லாம் போட்டோ எடுக்காது. நல்லா இருக்கே. அப்படின்னா அதுல என்ன ஒரு போட்டோ எடுத்து காட்டு. வேண்டாம், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. ஒரு போட்டோ தானே எடு டோரேமான். சரி சரி, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். இது என்னது? இந்த கேமராவுக்கு அழகா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கிற முகத்தை ரிமூவ் பண்ணிடும். டோரேமான் ஒண்ணு போட்டோ எடுக்கலாம்பா. ஏய், என்னல போட்டோ எடுக்காத. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி மனசை திடப்படுத்திக்கணும்ல. இல்ல டோரேமான், நீ என்ன மட்டும் போட்டோ எடு. டோரேமான், உனக்கு என்ன ஆச்சு? ஓடதான் இல்ல. ஆஹா, ரேரான கேமரா தானே அது. நான் இப்பதான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன். அதுல இன்னொரு போட்டோ எடுத்து கொடுக்கறியா? என்னால அதை பண்ண முடியாது. அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. என்ன சொன்ன? அப்ப இந்த போட்டோல யாரோட முகம் வரும்? ஹே ஷிசுகா. ஹலோ ஷிசுகா, உன்னை நான் ஒரு போட்டோ எடுக்கவா? சும்மா ஒரே ஒரு போட்டோ தான். சரி பார்க்கலாம். Thank you so much. அப்பனா நீ நிஜமாவே அழகா இருக்க. அப்படியே என்னையும் ஒரு போட்டோ எடுத்து கொடு. என்னது எடுக்கணுமா? என்ன இந்த போட்டோல என் முகத்தையே காணோம். Pretty people கேமராவா? அச்சச்சோ, என்கிட்ட சொல்லாமலே நீ என்ன போட்டோ எடுத்தல. அப்படின்னா என்னோட முகம் பார்க்க நல்லா இல்லையா? நான் ஒத்துக்க மாட்டேன். கேமராமேன் தான் சரியில்லை. எல்லாரோட முகமும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லார் முகமும் பார்க்க வேற வேற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா நீ போட்டோ எடுக்கும் போது நான் சரியான ஆங்கிள் நிக்கல. அத அப்படியே கொஞ்சம் 45 டிகிரில மேல வச்சு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் அந்த ஆங்கிள் நிக்கிறேன். இப்ப ஒரு போட்டோ எடு. என்ன இது? ஏய், அப்படின்னா இந்த கேமரா தான் சரியில்லை. என்ன பண்ண சொன்னியா? அதை என்கிட்ட கூட நான் எடுத்து பார்க்கறேன். நடு ரோட்ல ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனை ஒரு போட்டோ எடுக்க சொல்லி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த கேமரா அழகான முகங்களை மட்டும் தான் போட்டோ எடுக்கும்னு சொன்னா கேட்க மாட்டான். அழகான முகத்தையா? அதனாலதான் கேக்குறேன். என்னோட அழகான முகம் அந்த கேமரால வரல. திரும்பவும் என்ன ஒரு போட்டோ எடுத்து கூட. பிடிவாதம் பிடிக்காத. சரி, அழகான முகம்னா என்னன்னு முதல்ல சொல்லுங்க. ஏன்னா அழகுங்கிற விஷயம் அந்தந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். அதோட எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான அழகு பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ இந்த கேமரா எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுது? நீ இது எல்லாத்தையுமே சொல்ற. அப்ப உன் போட்டோவை எடுத்து பாத்துருவோமா? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பண்ற? அந்த போட்டோல இவன் முகத்தை ரிமூவ் பண்ணாம நான் விட மாட்டேன். இன்னொரு போட்டோ எடு. ஓகே. ஆனா என் முயற்சியை மட்டும் நான் விட மாட்டேன். பொதுவா ஒரு கேமரா வச்சு நம்மளால என்ன வேணா செய்ய முடியும். அதுக்கு நமக்கு லைட்டிங் தான் தேவை. லைட்டை மட்டும் கரெக்டா வச்சா எல்லாருமே ரொம்ப அழகா தெரிவாங்க. ஏய் நோபிட்டா, இப்ப திரும்பவும் என்னோட போட்டோவை எடுத்து பாரு. திரும்பவும் என்னோட முகம் இதுல வரல. அது வர வரைக்கும் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இரு. நீ போட்டோக்கு ரெடி ஆகு, நான் கிளம்புறேன். எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேமராவை பண்ணிருப்பாங்க? யார் இது? ஒருவேளை திருடனோ?
நல்ல வேளை அவன ஒரு போட்டோ எடுத்துட்டேன். இது ஒரு ப்ரூஃபா கூட இருக்கலாம்ல. என்ன பண்றது? ஐடியா, போலீஸ் கிட்ட சொல்லலாம். போலீஸ் அங்கிள். தம்பி என்னாச்சு? போலீஸ் அங்கிள், இந்த போட்டோவை பாருங்க. திருடனோட முகத்தை நான் போட்டோ பிடிச்சிருக்கேன். அடடா, அவரை காணுமே. அந்த திருடன் பார்க்க நல்லா இல்லாதனால தான் இந்த கேமரா போட்டோ எடுக்கல போல. என்ன சொன்னடி? என் முகத்தை நல்லா இல்லைன்னு சொன்னியா? உன்ன நானே வம்படியா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏய்! ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ சோ மச் பா தம்பி. டோரேமான், இப்ப நான் உன்னை ஒரு போட்டோ எடுக்கவா? தேவையில்லை. இந்த கேமரா எதுக்குமே வேலைக்காகாது. ஓ ஜியான், ஓ இதான் நான் கேள்விப்பட்ட கேமராவா? இதுல என்ன ஒரு போட்டோ எடுத்து பார்க்கலாம். எடுத்துடுவோம். அவனோட முகம் போட்டோல வரும்னு நினைக்கிறியா? அங்கதான் காமெடியா இருக்கு, பாத்துக்கலாம் விடு. உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல. போட்டோல அவன் முகம் வரலன்னு வச்சுக்கோ, நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவான். இன்னைக்கு ஒன்னு அவன் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுக்க போறான். அப்புறம் இந்த கேமராவையும் உடைச்சிடுவானே. இன்னும் என்னல போட்டோ எடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ மட்டும் என்ன போட்டோ எடுக்கல, இந்த கேமராவை நான் உடைச்சிடுவல. சரி, இப்ப எடுக்கவா? ஆஹா, இதான் நாம எடுக்கிற கடைசி போட்டோ. இதோ வந்துடுச்சு. அப்படி போடல. இதோ பாத்தியா, சயின்டிபிக்கா இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்களை விட நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன். இது என்ன விதமான கேமரா? எப்ப வேலை செய்யக்கூடாதோ அப்பதான் வேலை செய்யுது. மெஸ்ஸியோட ஷெரிட்டரி வேர்ட்ஸ் கேம். டோரேமான், எனக்கு எனிவே டோர் வேணும். அப்படியே பேம்பு காப்டரும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? என் மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உடனே தேடி ஆகணும். சீக்கிரம். சரி சரி, இரு எடுத்து தரேன். எனிவே டோர். தேங்க்யூ டோரேமான். நெஸ்லேக்கு போ. நெஸ்லேக்கா? இந்த நெஸ்ஸி எங்க போயிருப்பா? நோபிட்டா, நீ இப்ப இந்த நெஸ்ஸியை தானே தேடிட்டு இருக்க? இன்னைக்கு ஸ்கூல்ல கண்டிப்பா நெஸ்ஸி இருக்கிறது உண்மைதான். இங்க பாருங்க, இதுல தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. 11 வருஷமா அந்த லேக்ல நெஸ்ஸி வாழ்றது எல்லாரும் உண்மைன்னு தான் சொல்றாங்க. 1933ல இருந்து போட்டோலாம் கூட எடுத்திருக்காங்க. அது எல்லாமே சும்மா கட்டுக்கறதாம்பா. அப்ப நீ அது நிஜமாவே இருக்குதுன்னு சொல்றேன். அதை நீ போய் கண்டுபிடிக்க வேண்டியதானே? இது கூட நல்ல ஐடியா தான். இப்பவே நான் அதை கண்டுபிடிக்கிறேன். எனக்கு கூட அது இங்க இருக்குன்னு சந்தேகமா தான் இருக்கு. எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் 100 வருஷத்துக்கு மேல வாழ்றதுங்கிறது கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாம ஒரு உயிரினம் 10 மீட்டருக்கு மேல இருந்தா அதுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காம அது இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றது? நீ சொல்றத வச்சே தெரியுது உன்னோட நம்பிக்கையை இழந்துட்டேன்னு. ஏதாவது ஒண்ணு பண்ணு. அந்த நெசி இங்க உயிர் வாழ்றது கஷ்டமான விஷயம்தான். ஐடியா. இத பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இந்த நெசியோட பொம்மைய பிக்லைட் வச்சு நம்ம பெருசாக்கிடலாம். அப்படின்னா ரோபோட் பேப்பர். இதுல நெசிய செய்வோம். இது போயின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்குதான் இது இருக்குல்ல. இந்த ஷெரிட்டரி வேர்ட் கேமிங் கேப்சூல வச்சு மாத்திரலாம். ஷெரிட்டரி, இது எப்படி ஒர்க் ஆகும்? முதல்ல நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இதுல இருந்து ஒரு மாற்று எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் கண்ணை திறந்து நான் எது பாக்குறேனோ அதே மாதிரி நான் மாறிடுவேன். இப்ப இந்த கேப்சூல வச்சு நான் ஒரு மரமாவே மாறிட்டேன். இப்போ ஒரு கீபோர்டா மாறு. இப்போ டோரேமான். இது அட்டகாசமா இருக்கு. சூப்பர். ஆனா இது எடுத்துட்டு நீ 10 நிமிஷத்துல வேற வார்த்தையை சொல்லலன்னா அதுக்கப்புறம் நீ மாறின உருவத்துல இருந்து எப்பவுமே உன்னால வெளியில வரவே முடியாது.
அப்ப சரி, இங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவோம். இலை நீ நிசிய பாத்துட்டேன்னு எங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்றியா? நீ வேற ஏதோ பாத்துட்டு வளர்றன்னு நினைக்கிறேன். இந்த நோபிட்டா எங்க போனா? அவன் அதை செக் பண்றதுக்கு தான் அந்த பக்கம் போயிருக்கான். வந்துட்டாங்க. அப்ப வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னோட கண்ணாடி இப்ப நெஸ்ஸி. எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடுங்க போறாங்க. வந்துட்டானா? இங்க பாருங்க. அடடா, அதுங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. இலை அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. அட என்ன இன்னும் யாரையும் காணோம்? அட 10 நிமிஷம் ஆயிடுச்சு போல இருக்கே. இப்ப என்னவா மாறுறது? உப்பு, கோடாரி, நோபிதா. இன்னும் எனக்கு என்ன ஆகணும்? எப்படியாவது உங்களை நெசிய பார்க்க வச்சுடு. இந்த வாட்டியாவது அவங்க இதை பார்க்கணும். இலை நோபிட்டா எங்கள இருக்க? நாங்க இப்ப கிளம்புறோம்ல. இலை என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். இரு, அவசரப்படாத. கொஞ்ச நேரம் டைம் பாஸ்க்கு மீன் பிடிக்கலாம் வா. இத முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. சீக்கிரமா நெசியா பொறுமாறு. திடீர்னு ஜியான் வந்துட்டான், அதான் குழம்பிட்டேன். சரி, எண்ல என்ன ஸ்டார்ட் ஆகும்? அந்த மாதிரி எண்ணில எந்த வார்த்தையுமே ஸ்டார்ட் ஆகாதே. அடடா, இனிமே நான் ஜியான் மாதிரி தான் இருக்க போறேனா? நீ பதட்டப்படாம இரு. இப்ப கவனமா எண்ல என்ன வார்த்தை ஆரம்பிக்குதுன்னு யோசி. ஒண்ணும் தெரியலையே. என்னது எண்ணில ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லையே. அட ஆமாப்பா. நீ எங்களை ஏமாத்த பார்த்தல, அதுக்கேத்த தண்டனை தான் இது. ஒருவேளை பேசாம நாம டெக்கி சுக்கி கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா? அதுவும் சரிதான், வாங்க போய் கேட்போம். ஆப்டெய்னிங் பேக். டெக்கி சுக்கி வேணும். என்னது இது? என்ன நடக்குது இங்க? எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா சொல்றோம். உனக்கு என்ன ஆரம்பிக்கிற வார்த்தை ஏதாவது தெரியுமா? ஓ, எனக்கு தெரியுமே. உதாரணத்துக்கு உங்கீரி. இது ஒரு ஆப்பிரிக்கன் வார்த்தை. இந்த மாதிரி எண்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ரொம்ப நன்றி டெக்கி சுக்கி. Thank you so much. அந்த இங்கிரினா அதுக்கு என்ன பார்த்தோம்? எதுவா இருந்தாலும் சரி, பரவாயில்ல. இங்கிரி. இங்கிரிங்கிறது காட்டு பண்ணியா? இங்கிரி அப்படின்னா ரக்ஷக மாறிடு. பழங்கள். நோபிதா, நீ வந்துட்டியா? அப்படா நாங்களும் அதை ட்ரை பண்ணி விளையாடி பாக்குறோம். நாம தான் நெஸ்லேக் வரைக்கும் வந்துட்டோம்ல. பேசாம ஞாபகார்த்தமா நம்ம நெசியா மாதிரி அது கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்போம். கரெக்ட் தான். செம ஐடியா. எல்லார்கிட்டயும் டேப்லெட் இருக்குல்ல? போட்டுருவோமா? விரல். நான் என்ன சொல்லலாம்? மரம், நரி, நெசி. பிசுக்கா எவ்வளவு வேகமா மாறிட்டா பாருங்க. அப்ப இருல நானும் மாறுறேன். ஃபிஷிங் ராட், ரைஸ் பால். நான் ஷூவா மாறிடுறேன். நாமளும் சும்மா இருக்க கூடாது. புள்ள மாறணும். ஃபிஷர்மேன், ஒரு சுமோ ரெஸ்லர். மெதை, நெசி. பாத்தீங்களால? கிரில்டு பொட்டேட்டோ, நெசி. எப்படி? ரெய்னோ, நெல்லு, இப்போ நெசி. அப்பனா நான் என்ன சொல்றது? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நாங்க போயிட்டு வரல. டாடா. அவ்வளவு மாறு. இலை நோபிட்டா, எங்களை ஒரு போட்டோ எடு. இதோ எடுத்துடுறேன். ஆஹா, அற்புதமா இருக்கே. எல்லாம் ரெடியா? என்ன இது பிடிக்க முடியல? இத நம்மளால பிடிக்க முடியற மாதிரி மாறுவோம். என்னவா மாறலாம்? கரடி. வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அச்சச்சோ, 10 நிமிஷம் ஆக போதே. சீக்கிரம் வாங்க போயிடலாம். நான் கலர் மாறேனே. என்ன பண்றது? நெசி, சிசுகா. சீக்கிரம் வாங்க. 1 2 சிசுகா, காஞ்சி, காக்கா, காட்ஸ், லியான், சுனியோ, டோரேமான். நீயும் திரும்ப பழைய மாதிரியே மாறிடல. இப்ப கரடியா இருக்கேன். விண்டோ, டோரேமான்.
என் பேர் என்னப்பா? நோபிட்டா ஷேடோ கட்டிங் சிசர். என்ன இவ்ளோ வெயிலா இருக்கு? எனக்கு இந்த சம்மரே சுத்தமா பிடிக்கல. ஓய் நோபிட்டா, இங்க கீழே வந்து எனக்கு தோட்டத்துல ஹெல்ப் பண்ணு. இப்ப ரொம்ப வெயிலா இருக்கு. குளிர் வந்ததுக்கு அப்புறம் நான் பொறுமையா வந்து ஹெல்ப் பண்றேன். சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்கியே, நீ எப்பதான் வருவ? நவம்பர் மாசம் அப்ப வரேன். அது சரி. ஒழுங்கா கீழே இறங்கி வா, இல்ல நான் மேல வந்துருவேன். கோவமா இருக்காரு. நம்ம இப்ப போலனா பிரச்சனை ஆயிடும். அப்ப நான் தூங்கும் போது புல்ல புடுங்குற மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ கொடு. அந்த மாதிரி செய்யறதுக்குள்ள எந்த ஒரு டிவைஸுமே இல்ல. இந்த ஹீட்ல நான் வெளியே போனேன்னா எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கே வந்துடும். அப்படின்னா நாம இதை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஷேடோ கட்டிங் சிசர். ஷேடோ கட்டிங்கா? ஆரம்பத்துல இதை சொல்லிடுறேன். இந்த டிவைஸை 30 நிமிஷத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 30 நிமிஷமா? அதுவே நமக்கு போதும். சரி, இப்ப வெயில் அடிக்கிற இடத்துல போய் நில்லு போ. இந்த இடம் ஓகே தானே? அப்படி அசையாம நில்லு. என்னோட ஷேடோக்கு உயிர் வந்துடுச்சு. தோட்டத்துல 30 நிமிஷத்துக்கு போய் புல்ல புடுங்கி போடு. செம்மையான ஐடியா. ஒரு குட்டி தூக்கம் போட்டா நல்லா இருக்கும். சரி, அப்ப போய் படுக்கலாம். ஏய், இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 30 நிமிஷத்துல இந்த கம்ம வச்சு உன் ஷேடோவை ஒட்டிக்கலன்னா அப்புறம் அதுவே பிரச்சனை ஆயிடும். சரி சரி. ஆஹா, வெயில்ல அடையாளமே தெரியாத அளவுக்கு வேலை சரியா? வெரி குட். அதுக்குள்ள முடிச்சிட்டியா? என்னடா இது 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துட்டான். சரி, எனக்காக போய் கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வரியா? என் ஷேடோ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனால கூச்சப்பட வேண்டியது இல்ல. போன் வருது பார். ஹலோ, சுஷிகா பேசுறேன். நோபிட்டா இப்ப வீட்ல தான் இருக்கானா? ஹலோ, நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையோ? ஹலோ, உன்னால பேசலாம் முடியாதா? ஷிசுகா, உன்கிட்ட புக் வாங்கியிருந்தேன்ல. சரி, அந்த புக்கை நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். டோராயாக்கி 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 டோராயாக்கி. யாரோ போன மாதிரி இருந்ததே. ஹாய். தேங்க் யூ so much. நோபிட்டா நில்லு. என்ன இவன் இப்படி இருக்கான்? இவன் மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. எலே நோபிட்டா, நாங்க பேஸ்பால் விளையாட போறோம்ல. நீ கூட வரியா? ஆ? என்ன இவன் பதிலே சொல்ல மாட்டான்? ஏன் அப்படி வந்த? உனக்கு இப்ப சண்டை போடணுமால? ஒரு வேலை நம்ம நோபிட்டாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? என்ன, உன் ஷேடோவை வெளியே அனுப்பி வச்சிருக்கியா? இப்ப 30 நிமிஷம் வரை ஆயிடுச்சு. அட என்னப்பா, 5 நிமிஷம் தானே எக்ஸ்ட்ராவா ஆச்சு. உன்னோட டைமிங் எப்ப முடிஞ்சது? அதுங்களுக்கு பொறுமையா அறிவு வர ஆரம்பிக்கும். அப்புறமா ஷேடோ இருக்கிறது நினைச்சு அதுங்க வருத்தப்படுங்க. அதுக்கப்புறம் கடைசியா அந்த ஷேடோ நோபிட்டாவா மாறிடும். அப்புறம் நீ நிரந்தரமா ஷேடோவா மாறிடுவ. கொஞ்சம் இரு, இந்த கம்மை இப்பவே அப்ளை பண்ணிக்கோ. சரி. நோபிட்டா, உனக்காக வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வேண்டாம். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? என்னங்க, நான் உங்களுக்காக வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சிருக்கேன். என்னது, தர்பூஸ் பழமா? ஆமாங்க. அது எங்கேயுமே காணோம். அப்படின்னா அது கண்டிப்பா ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னும் 2 மணி நேரத்துல ஷேடோவும் ஆளுங்களும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. என்ன சொல்ற நீ? நாங்க இல்லாதப்ப இதெல்லாம் நீங்களே சாப்பிட்டுட்டீங்களா? இப்ப தர்பூசணிக்கெல்லாம் சண்டை போடுற நேரமா இது? நீ தானே இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஓடுன. நானா? அதை நான் சாப்பிடவே இல்லம்மா. அந்த ஷேடோ பார்க்க உன்ன மாதிரி தான் இருந்தது.
அப்படின்னா இவ்வளவு நேரம் இந்த ஷேடோ இங்கதான் இருந்திருக்கு. சரியா சொன்ன. ஏய் நெல்லு எங்க ஓடி பாக்குற? இங்க இல்லையே. எங்க போச்சு அது? என்ன பண்றீங்க? நோபிட்டா பாரு. என்னாச்சு? கண்ணாடியில போய் பாரு. கண்ணாடியில என்ன இருக்கு? நான் கொஞ்சம் கொஞ்சமா ஷேடோவா மாறிக்கிட்டு இருக்கேன். அது எப்படியாவது முடிச்சே ஆகணும். இதோ இருக்கு. வழக்கம் போல நோபிட்டாக்குள்ள போய் ஜாயின் ஆயிடு. ஆக முடியாது. என்ன பேசுறான்? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேல. அந்த மாதிரி வராம நான் விட மாட்டேன். டோரேமான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஷேடோவை பிடிக்கிற மோச்சி. இது தவிர இந்த ஷேடோவை பிடிக்க ஒரு வழியே இல்ல. சரி நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். நீ என்ன பண்ற? அங்க இருக்கியா? மாட்டேன். நான் தான் நோபிட்டா. நான் அடிச்சது உன்னையா? அது அங்க போகுது. வெயிட் பண்ணு. நோபிட்டா அப்படியே வச்சுக்கோங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நீ முன்ன விட நிஜமாவே டார்க்கா மாறிட்டு இருக்க. எங்க இருக்காங்க? இங்க இல்ல. இங்கதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். உன்னை நான் விட மாட்டேன். இந்த இடத்துல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் ஷேடோன்றதுனால இந்த இடத்துல அவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் டோரேமான். இப்ப நம்ம விட்டு கொடுக்கறது தவிர வேற வழியே இல்ல. அப்படிலாம் சொல்லாத. நோபிட்டா உன் அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. அம்மா நான் அப்புறம் வந்து திட்டு வாங்கிக்கிறேன். செம்ம ஐடியா. அம்மா இவனை பிடிச்சு நல்லா தீட்டுங்க. வெயில்ல கூட்டிட்டு போய் தீட்டுங்க. வர வர உன் வாழைத்தனம் அதிகமாயிடுச்சு. படிக்கவும் மாட்டேங்கிற, அதோட என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுற. நான் உன்னை இன்னும் எவ்வளவு தாண்டா திட்டுறது? அதோட சொல்ற பேச்சு சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துருங்க. எப்படி இருக்குன்னு பாரு. அது சரி, ஹோம்வொர்க்க முதல்ல நீ முடிச்சியா? இதெல்லாம் எதுவும் முடிக்காம அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இங்க பாரு நோபிட்டா, பொதுவா சொல்வாங்க டைம் இஸ் கோல்ட், நேரம் போனா கிடைக்காதுன்னு. நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன்னு ஏதாவது உன் காதுல விழுதா? அம்மாவோட ஷேடோ நோபிட்டாவோட ஷேடோவை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டேன். நான் சொல்றது கேக்குறியா இல்லையா?